கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? காரைக்குடியிலேருந்து கார்த்திகா. அன்றைக்கி செட்டிநாட்டு பாரம்பரிய சமையலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சவ் கிரேவி எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சவ் பார்த்திங்கன்னா எப்போவுமே நம்ம கூட்டு, இந்த சாம்பார் இந்த மாதிரி தான் ரெடி பண்ணியிருப்போம். இந்த மாதிரி கிரேவி நீங்கள் ரெடி பண்ணியிருக்க மாட்டீங்க. இது ரொம்ப சூப்பரான ஒரு டிஷ்ஷு. இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே இது ரொம்ப சூப்பரான டிஷ் தான். இதில் மெயின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதில் அரைச்சி போடுற அந்த மசாலா தான் இதில் மெயினே. ரொம்ப ஒரு சூப்பரான டேஸ்ட்டு. வாங்க இப்போ எப்படி சவ் கிரேவி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். சவ் கிரேவி செய்கிறதுக்கு நான் இப்போது 1/4 கிலோ அளவுக்கு சவ் எடுத்துகிட்டு நல்லா தோல் சீவி இது போல் கட் பண்ணி எடுத்திருக்கேன். வாங்க இப்போ எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரம் நல்லா சூடாயிருச்சு. அதில் பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 5 கிராம்பு, 2 பட்டை துண்டும் சேர்த்துருக்கேன், 5 வரமிளகா சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் கூடன்னா கூட சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துருக்கேன். இதை எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துருவோம். அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா பொரித்து எடுத்துருங்க. எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. அப்படியே நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சிக்கலாம். வறுத்து எடுத்து வச்ச அந்த எல்லா இதையும் நம்ம இதில் சேர்த்துட்டோம். சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னா 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். 1/4 மூடி அளவுக்கு தேங்காயை இதில் சேர்த்துட்டு நம்ம தண்ணி விடாமல் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், நான் இது போல் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிருக்கேன். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 தக்காளி நான் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். பெரிய தக்காளியாக இருந்தால் 1 போட்டுக்கோங்க, சின்னதாக இருந்தால் 2 போட்டுக்கோங்க. 2 தக்காளி போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் 2 சேர்த்துருக்கேன். இதை இப்போ தண்ணி இல்லாமல் நம்ம அப்படியே அரைச்சி எடுத்துடலாம். இப்போ இது போல் நம்ம பேஸ்ட்டாக ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம சவ் தாளிச்சிக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் காய வச்சுட்டு கொஞ்சமாக கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்குவோம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கும்போது 2 பச்சை மிளகாயும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சவ் அதில் சேர்த்துக்கலாம். சவ் வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா அப்படியே நம்ம இதில் கலரி விட்டுருவோம். சவ் சீக்கிரமே வெந்துடும். ரொம்ப நேரம் வேகணுங்கிற அவசியம் கிடையாது, சீக்கிரமே வெந்துடும். லேசாக இதில் நம்ம மஞ்சத்தூள், உப்பெல்லாம் சேர்த்து கலரி விட்டுருவோம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிடலாம். நல்லா கலரி விட்டுட்டு இது போல் பிளேட் போட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுருவோம். இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம மெதுவாக அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கு இது வெந்துருச்சுனாலே போதும். அதுக்கப்புறம் நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கே தெரியும், காய் பார்த்திங்கன்னா நல்லாவே ஓரளவு வெந்துருச்சு. இப்போ நம்ம இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா மசாலா, அதை எல்லாத்தையுமே அப்படியே நம்ம இதில் சேர்த்துட்டு ஒன்றா கலரி விட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுருவோம். எல்லா மசாலாவும் சேர்த்துட்டு தண்ணி இப்போதைக்கு சேர்க்காதீங்க. நல்லா மசாலாவை காயோடு சேர்த்து பரட்டி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம இதை அப்படியே பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். ஏன்னா தக்காளியெல்லாம் பச்சை வாடை இதிலேருந்து போகணும். அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலரி விட்டுட்டு திரும்ப பிளேட் போட்டு நம்ம மூடி வச்சுருவோம். 2 நிமிஷம் பிளேட் வச்சு அப்படியே மூடிடுவோம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அந்த தக்காளியில் உள்ள தண்ணி சத்து ஃபுல்லாகவே நமக்கு நல்லாவே பிரிஞ்சிருச்சு. நல்ல ஒரு ஸ்மெல்லு, சூப்பரான வாசத்தோடு இருக்குது. இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப தண்ணி விடணும் அப்படின்னு இல்லை, ஓரளவு இது மூழ்கிற அளவு தண்ணி இருந்தால் போதும். அப்புறம் ரொம்பவே குழஞ்சிரும். இப்போ நான் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ நான் 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். உப்பு போதுமானு பார்த்துட்டு திரும்பவும் நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடுறோம். ஒரு 5 நிமிஷம் நல்லாவே வேகட்டும், அதுக்கப்புறம் பார்ப்போம். ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். நல்லா ஆயிலெலாம் சுற்றியே நமக்கு பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம இதை கிளறி பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாகவே அந்த மசாலா நமக்கு அதோட கோட்டாயிருக்கும். ரொம்பவும் தண்ணி இல்லாமல் ஓரளவுக்கு அதில் சேர்ந்து நமக்கு கோட்டாயிருக்கும். இந்த சவ் உங்களுக்கு இப்படியே இருந்தால் பரவாயில்ல அப்படின்னா ஓகே, இல்லைன்னா லேஸ் அப்படி நசுக்கி விட்டிங்க அப்படின்னா கூட கொஞ்சம் நமக்கு கெட்டிமாக கொடுக்கும். அவ்வளோதான், நம்ம கொத்தமல்லி தூவிட்டு சாப்பிட பரிமாறிக்க வேண்டியதான்.
ரொம்ப சூப்பரான சுவையில் நமக்கு சௌசௌ கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. இது ஒரு கறி சுவையில் இருக்கும், அந்தளவு ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் நமக்கு. நான் வந்து இட்லிக்கு தான் இப்போ ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து டிஃபனுக்கும் ரெடி பண்ணி பாருங்கள், சாதத்துக்கும் இந்த மாதிரி ரெடி பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது போல் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.